காமெடியாக இருந்தாலும் கனத்த கதாபாத்திரமாக இருந்தாலும் சிறப்பான நடிப்பை கொடுப்பவர் இன்றைய கதாநாயகன், நாளைய கட்சி நாயகன் உதயநிதி அவர்களை. இதுதான் அதான் ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் ஒரே இடத்துல சந்திக்கிறது மகிழ்ச்சி. என்னோட கண்ணே கலைமணி டீமோட சேர்ந்து உங்களை சந்திக்கிறதுல இந்த நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷமாக இருக்குது. எல்லா படமும் முடிச்சுட்டு எல்லாருமே ப்ரெஸ் மீட் வைக்கிறது தான். இந்த மாதிரி எல்லாருமே பேசுவாங்க, படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு. நானும் நிறைய பேசியிருக்கேன், மனசாட்சியெல்லாம் பேசியிருக்கேன். ஆனால் இந்த படம் வந்து கொஞ்சம் தைரியமாக பேசுகிறேன். அது எல்லா படத்துக்கும் அது மாதிரி அமையாது. எனக்கே உங்களுக்குலாம் உடனே போட்டு காட்டணுன்னு ஆசை. நான் கூட சொன்னேன் 2 சீன் போடலாமே அப்படின்னு. டேரக்டர் டென்ஷன் ஆகிட்டார். சார் சார் அதெல்லாம் போட்டு காட்டுறீங்க சார், அரசியல் படம் எழுதிடுவாங்க சார், எடுத்தது தானே போட்டு காட்ட போகிறோம். என்னோட நண்பர்களாக நடித்தவர்கள் ஃபஸ்ட்டு ஐயா வைரமுத்து, கவிப்பேரரசு வைரமுத்து ஐயா, அவரால் இன்னைக்கு வர முடியல. அவருக்கு என்னுடைய நன்றி. இந்த படத்தோட எல்லா பாடல்களும் அவர் தான் எழுதியிருக்காரு. அப்புறம் என்னோட ஃபாதர் கேரக்டர் பண்ணியிருக்காரு பூராம் சார். அவர் வெளியூரில் படப்பிடிப்பில் இருக்கிறதுனால வர முடியல. அவருக்கு உங்கள் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய நண்பர்கள் நடித்தவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 15-20 நாள் அவங்களோட தான் என்னோட படம் ஃபுல்லாக. அந்த கமலக்கண்ணனோட கேரக்டர் அவங்க அந்த கும்பல் இந்த ஃபோட்டோவில் பார்த்துருப்பீங்க, அதுதான் ஒரு ஃபேமிலி. அவங்களுக்கு என்னுடைய நன்றி. காசி விஸ்வநாதன் சார் எனக்கு டெய்லி ஷூட்டிங் முடிஞ்சோடனே சார் வாங்க சார் படம் வாங்க. அவர் அங்கேயே வந்து தங்கியிருந்தார் எங்களோட 40 நாள் மதுரையில். ரொம்ப அழகாக. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் போட்டு காட்டும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்துச்சு. அப்புறமா அதை கொஞ்சம் கொஞ்சமாக எது தேவையோ எது கதைக்கு தேவையில்லைங்கிறத ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருக்காரு. நன்றி சார். ஜலந்தர் ரசன் ஃபஸ்ட்டு ஆஃபீஸில் வந்து சீனு சார் வந்து சொன்னார், இது மாதிரி புது கேமராமேன் போகலாம் சார், டக்கு முடிச்சிடலாம் சார் அப்படின்னாரு. சரி ஓகே சார். அப்புறம் ஜலந்தர் வந்து என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஒன்று காட்டினாப்புல. ஓகே நான் 2 மினிட்ஸ் தான் பார்த்தேன். ஓகே நல்லா இருக்குது, பண்ணலாம் அப்படின்ட்டேன். ஸ்பாட்டில். ஆனால் என்னன்னா சீனு சார் வந்து டைமே கொடுக்க மாட்டார். வா ஜலந்தர் வா, அடுத்தடுத்து போகலாம் வா. நானும் ஜலந்தரை ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா 1 மோர் போகலாம். அவர் போயிட்டாரு, வா எனக்கு தேவையானது வந்துருச்சு வா வாண்டுவார். அப்புறம் 2வது நாள் ஜலந்தர் வந்து சார் நான் 2 மினிட்ஸ் பார்க்கணும் அப்படின்னாரு. வாங்க ஜலந்தர். சார் அவர் தான் ரெடி போகலான்னா நீங்களும் போயிடுறீங்க சார், அவர் ரெடினா உடனே வந்துடுறீங்களே சார், ஒரு 2 மினிட்ஸ் எனக்கு டைம் கொடுங்க சார். ஆனால் ஜலந்தர் எப்பவுமே டேரக்டர் ரெடினா நான் வந்துடணும்ல அப்படின்னு. சார் எனக்கு சுத்தமாக டைமிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாரு சார், நீங்கள் கொஞ்சம் லேட்டாக வாங்க சார். அந்த டைரக்டர் தொல்லை தாங்கலை சார். நான் அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு காட்டுறேன் சார், நீங்கள் வந்து பக்கத்தில் மானிட்டர் போய்ட்டு உட்காருங்க, நான் ரெடின்னு தான் சொல்லுவேன், அப்போ தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க, நான் ஒரு கண் அடிக்கிறேன் அப்புறமா வாங்க அப்படின்னாரு. இன்னொன்று ஜலந்தர் இவ்வளோ பேசுவார்னு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியாது. அவன் நல்லா பேசினார். நன்றி ஜலந்தர். எடுக்கும்போதே பார்க்கும்போது தெரிஞ்சிருச்சு நல்லா வரும் அப்படின்னு. அப்புறம் அதை டிஐ பண்ணி பல குறைகளை வந்து நிறைகளாக காட்டி ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய முதல் படமே நல்ல வெற்றி படமாக ஒரு தரமான படமாக அமைஞ்சது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். கலை இயக்குனர் தென்னரசு சார் படத்தில் வந்து நிறைய ரியல் அங்கே உண்மையான இடங்கள் போய் எடுத்தோம். விவசாயத்தை மையமாக வச்ச ஒரு கதை, ஒரு பேங்க்கு, ஒரு வங்கி வந்து ஒரு உண்மையாகவே ஒரு வங்கி வந்து அங்கே ஒரு பள்ளியை வந்து செட்டாக வங்கியாக மாற்றிருக்கோம். ரொம்ப அழகான எது செட்டு எது உண்மையான விஷயம், எது உண்மையான ஒரு பில்டிங் தெரியாமல் இருக்கிறது தான் அந்த கலை இயக்குனரோட வெற்றின்னு நான் நினைக்கிறேன். அது இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. ஷாஜி சார் அவரோட கண்டினியூஸாக 2 படம் இந்த படத்தில் அவர் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. அடுத்த படத்தில் வந்து இன்னொரு கேரக்டர் என் கூட தான் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்காரு. லுக்கு மட்டும் மாறிட்டே இருக்கார். படங்களை ரொம்ப ரசிக்கிறவர். எப்படியும் 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஒரு மெசேஜ் அனுப்புவார். ஒரு பெரிய வாட்ஸ்அப் இது வரும், சார் உதய் சார் எப்போ சார் ரிலீஸ் பண்ண போகிறீங்க. அப்புறம் அவர் இந்த படத்துக்காக நிறைய ப்ரமோஷன் பண்ணிகிட்டு இருக்கார் தனியாக, அவர் சொந்த செலவில். கேரளா சிஎம்லாம் வந்து படம் போட்டு காட்டணும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ சார். இந்த படத்தோட சைக்கோவில் அவருக்கு பயங்கரமான ஒரு கேரக்டர், அதையும் எனக்கு கூட நடிச்சிட்டு இருக்காரு. தேங்க்யூ சார். அப்புறம் சரவண சக்தினே அவர் தான் ஆக்சுவல் முதல்ல இந்த நான் பார்க்குறதுக்கு முன்னாடியே வந்து அவர் தான் இந்த படம் பார்த்தாரு. பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினார். ஜோசியத்து மேலே ரொம்ப நம்பிக்கை உள்ளவர். அடிக்கடி கூப்பிட்டு ஏதோ ஒன்று சொல்லுவார். உங்கள் ஜோசியை நான் செக் பண்ணேன்,
நீங்கள் வந்து வேற லெவலில் இந்த படத்தில் இதுக்கப்புறம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு அது நம்பிக்கை இல்லை நான் பண்ணுவேன். ஏன் நான் கேட்டேன், ஏன் ஜோசியம் பார்க்கணும்னா அந்த ஜாதகம்லாம் வேணுமே, இது எப்படி? அதெல்லாம் எடுத்துட்டானே, ஆனால் என்னோட டேட் ஆஃப் பர்த் வேற ஏதோ டேட் ஆஃப் பர்த் செக் பண்ணிட்டாரு. ஏன்னா என்னோட டேட் ஆஃப் பர்த் வந்து வேற 2 இருக்கும். என் பாஸ்போர்ட்டில் ஒன்று இருக்காது, உண்மையான டேட் ஆஃப் பர்த் கிடையாது. சின்ன ஸ்கூலில் சேர்க்கும் போது வேற டேட் ஆஃப் பர்த் கொடுத்து சேர்த்துட்டாங்க. அதை வச்சு செக் பண்ணிட்டு இருந்திருக்கேன். நான் சொன்னேன், என்ன அது என் டேட் ஆஃப் பர்த்தே கிடையாது, நீங்கள் வேற யாருக்கும் செக் பண்ணிருக்கீங்க. இல்லை சார், உங்களுக்கு பாருங்க சார், 35 வயசுக்கு மேலே உங்களுக்கு வேற மாதிரி போகும் சார். ஆனால் நான் 41 வயசு ஆயிடுச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கேன் உங்களுக்கு. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வசுந்தரா, அவங்க இந்த படத்தில் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், பயங்கர போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ வசுந்தரா. தமன்னா இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி அடுத்த படம் கூப்பிடுங்கன்னு. நீங்கள் சொன்ன பத்தாது, எங்கள் சாமிக்கு முன்னாடி பூஜாரி இங்கே உட்காந்துருக்காரு தங்குதுரை, அவர் ஒத்துக்கணும். சம்பளங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. கண்டிப்பாக நான் ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் ஏன் படத்தில் நடிக்கிறோம் இல்லையோ வருஷத்துக்கு ஒரு படம் சீனு சார் படத்தில் நடிங்க. ஏன்னா தர்மதுரைக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு தர்மதுரை பார்க்கலன்னா மேபி நான் இந்த படம் தமன்னாக்கு பதிலாக வேற யாராவது கூட நான் யோசிச்சு பார்த்துருப்பேன். சீனு சார் வந்து கதை சொன்னார், சொன்னோடனே தமன்னா தான் அப்படின்னு சொன்னார். சரி இப்போ கதை சொல்லுங்கள் சார். ஆனால் அவர் தமன்னா கிட்ட ஹீரோயின் சென்ட்ரிக் ஃபிலிம் சொல்லியிருக்காரு, அது என்கிட்ட சொல்லவே இல்லை. ஏதாவது ஒன்றா வெளில வருது. அவங்க கதை கேட்டாங்க, கதை கேட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நம்பவே இல்லை நான் இந்த படத்தை தயாரிக்க போகிறேன், இந்த படத்தை நான் ஹீரோன்னு. உண்மையாகவே நீங்கள் தான் ஹீரோவா, வேற யாராவது வச்சுருக்க போகிறீங்களா? ஏன் நான் தாங்க, உண்மையாக சொல்லுங்கள். ஏங்க கதை நல்லா தானே இருக்குது, கதை நல்லா இருக்குது, ஆனால் எனக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது உங்கள் கேரக்டர் அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே போட விடல, அது அவர் சீனாகவே வச்சுருக்காரு. கண்டிப்பாக ஹேட்ஸ் ஆஃப் டு யூ தமன்னா ஃபார் கேரிங் அவுட் திஸ். சரி சார், நான் அவங்களும் நல்லா தமிழ் பேசுகிறாங்களே, நான் ஏன் இங்கிலீஷ் நிறைய வாட்டி அவங்கக்கிட்ட இங்கிலீஷ் பேசுகிறது வந்து அவங்க எங்கிட்ட தமிழ் பேசுவாங்க. அப்போ தான் நானே யோசிப்பேன், என்னடா அது நம்ம பேச வேண்டியது அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. அந்த பாரதிங்கிற கேரக்டர் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டராக, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டராக இருக்கும். அது அவ்வளோ அழகாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க அந்த கதாபாத்திரத்தை. கங்க்ராட்ஸ் சொன்னா. அதனால தான் இன்னைக்கு காலையில் அவங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்துருங்க, படம் பார்த்துட்டு ப்ரெஷருக்கு வாங்க அப்படின்னு. அப்புறம் வடிவுகரசியம்மா, அவங்களோட எனக்கு கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சீன் இருக்குது, ரொம்ப எமோஷ்னலான ஒரு சீன். உண்மையான ஒரு பேரனும் பாட்டியும் எப்படி அவங்களுடைய உணர்ச்சிகளை கொட்டிப்பாங்களோ, உணர்ச்சிகளை ஒருத்தர் காட்டிப்பாங்களோ, அதை வந்து அப்படியே நாங்கள் 2 பேரும் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். அம்மா பண்ணியிருக்காங்க. நான் அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டு ஒரு 2-3 விஷயம் அவங்க பண்ணேன். படப்பிடிப்பு இல்லாத நேரத்தில் கூட நான் அம்மா பக்கத்துலேயே போய் உட்காந்துப்பேன். அம்மா எங்கள் பழைய கதையெல்லாம் சொல்லுங்கள். அவங்க தம்பி நீ போய் கேரவேனில் உட்காருவேன். நான் இல்லைம்மா நான் உங்களோட உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துருவேன். எனக்கு ரொம்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு வடிவுகரசியம்மாவோட நடிச்சது. அப்புறம் யுவன், போன படத்துக்கு போட்ட பாட்டெலாம் இதில் வந்து போட்டிருக்கீங்கன்னு இப்போ தான் தெரிஞ்சுது. ஃப்ரெஷ் டியூன் வருது, நீங்கள் எல்லாம் போன படத்துக்கு போட்டதா? ஒரு கல் ஒரு கண்ணாடி என்னுடைய முதல் படம். அதில் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் கார்டு வந்து நன்றின்னு போட்டு யுவன் சங்கர் ராஜன் போட்டுருவேன், பார்த்துருப்பீங்க. அப்போ நிறைய பேர் கேட்டாங்க, இன்னும் இந்த படத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. என்ன சொன்னாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டைட்டில் அவர் பாடினது, அவரோட இசையில் வந்ததுனால தான் அந்த பாட்டை வந்து ஒரு பெரிய ஹிட் ஆச்சு, அது அவ்வளோ ரீச் ஆச்சு, அதை நம்ம டைட்டிலாக வைக்கிறேன், அதனால் நான் வச்சேன்னு சொன்னேன். அவரோட ஒர்க் பண்ணணும் ரொம்ப நாள் அப்படியே பேசிட்டு, எப்பெல்லாம் பார்க்கும்போது என்ன ப்ரோ கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க, சொல்லுங்கள் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு. இந்த படத்துக்கு வந்து அவர் ஃபிக்ஸ் ஆகிட்டாரு. ஆனால் அதுக்கப்புறம் பாட்டே போட்டு தரல. நாங்கள் வந்து டைரக்டர் இந்த ஹிந்தி பாட்டை போட்டு கொண்டு எடுத்தாருங்க. அது என்னவோ போல அந்த பாட்டு போட்டு தான் எங்களை வந்து இந்த லவ் போர்ஷன் மாண்டாஜ் எல்லாம் எடுத்தேன். அந்த பாட்டை போட்டாலே எனக்கு ஐயோ, நைட் ரூமுக்கு போய் படுத்தாலே அந்த பாட்டு தான் ஓடும். சார் வேற பாட்டாவது மாற்றி போடுங்க சார் அப்படின்னு. அப்புறமா படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஐயா வைரமுத்து அவர்கள் கவிதை அவர் பாடல் எழுதி அதுக்கப்புறமா தான் டியூன் போட்டோம். ஸோ இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருந்தது. அப்புறம் நாகேந்திரன் பேசும்போது அப்படியே லைட்டாக சொன்னார், நீங்களாம் கவனிச்சிங்களான்னு தெரில, இந்த படத்தை நல்லா நடிச்சிருக்காரு, எல்லா படத்தையும் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அப்புறம் எனக்கு ஷாக் ஆகிடுச்சோ, அந்த படம் இந்த படம் ஒன்றா அப்படின்னு சமாளிச்சிட்டாரு. இந்த படத்தில் எனக்கும் அவருக்கும் ஃபைட் சீன் இருந்துச்சு, பட் ரொம்ப பயந்து அடித்தார்.
நன்றி பிரதர். அப்புறம் சீனு சார், கண்டிப்பாக இன்னொரு படம் அவரோட பண்ணுவேன். இந்த படத்தோட வெற்றி தோல்வி பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். தைரியமாக சொல்லுவேன், மனிதனுக்கு அப்புறம் நிமிருக்கு அப்புறம் ஒரு நல்ல படம், கண்டிப்பாக குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படம், ஒரு தரமான படம். அது முழுக்க முழுக்க காரணம் வந்து சீனு சார் தான். என்ன எல்லாரும் வந்து பாராட்டினாங்க, நன்றி. அப்புறமா படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸ், ரெட் ஜெயிண்டோட டீம்மு, மூர்த்தி சார், ஆறுமுகம், சுந்தர், எல்லாருக்கும் தயா. ஏன்னா ஒரு 42 நாள் ஒரு ஒரு குடும்பமாக போய் தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சுட்டு வந்தோம். ரொம்ப நன்றி. 22ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. திரையரங்கில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். சீனு சார், அடுத்த படம் பண்ணுறோம் இல்லையா? ஓகே சொல்லுங்கள். நன்றி, வணக்கம் சார். செம்ம டெக்னிக்ஸ் உங்களுக்கு இந்த